ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழ் அமீரியாக்ஸ் சேனல். நேற்று வந்து நான் 13ல் வேறு லெவலில் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நருட்டோ கிளாசிக்கில் 14 தான் பார்க்க போகிறோம். ஸோ நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நான் தான் வந்துட்டேன்ல, இனி யாரும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. பொதுவா கதைகள்ல ஹீரோ கடைசி நிமிஷத்துல வந்து வில்லன்களை துவம்சம் பண்ணிட்டு போயிடுவான். இப்போ நானும் அதையெல்லாம் பண்ண போறேன், என்ன நம்புங்க. மறுபடியும் இவனா? வாய மூடு நருட்டோ. எடுப்பேத்துறான். முட்டாள். இவன் மட்டும் மறைஞ்சிருந்திருந்தானா அவங்கள தாக்குறதுக்கு ரொம்ப சுலபமா இருந்திருக்கும். அது அம்மாவுக்கு வராதே. அந்த பையன் இன்னும் மாஸ்க்லேயே கோடு போட்டான். இந்த காட்டுக்கு நடுவுல தனியா படுத்துக்கிட்டு என்ன செய்யற? அவனுக்கு தெரியும், ஆனால் நருட்டோக்கு தெரியாது இவன் தான் அதுன்னு. சந்தோஷம். ஆபத்தானவங்களை எதிர்க்கிறதுக்காக பயிற்சி செய்றியா? நான் பலசாலி ஆகணுங்கிறதுக்காக தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தயாரா இருக்கீங்களா? ஹீரோ என்ட்ரி, ஷேடோ க்ளோன் ஜுட்சு. இல்ல நருட்டோ, நகர்ந்து போ. ஐயோ, இன்னும் இவனே தடுத்துட்டான். அவன் அதை தடுத்துட்டான். அவனோட ஆயுதத்தை வச்சு அவன் அதை எல்லாத்தையும் தடுத்துட்டான். கண்டிப்பா அந்த பையனுக்கு ராசி நல்லா இருக்கு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நருட்டோ? நீ என்ன பைத்தியமா? இது போட்டி, உன்னோட திறமையை காட்டுறதுக்கான இடம் இல்ல. எதிரிக்கு உன்னோட ஜூட்சு திறமையை காட்டாத. ஷினோபி ஆர்ட்ல அதுதான் முக்கியமானது. நீ என்ன செய்ய போறன்னு எதிரி கடைசி வரைக்கும் யோசிக்கணும். ஒருத்தன் தன்னோட ஜூட்சுவை பயன்படுத்தும் போது எதிரியை திசை திருப்புற மாதிரி ஏதாவது செய்யணும். அப்போ அவங்க கவனம் செதறும் போது அவங்க கதையை முடிக்கணும். இப்படி ஒரு சண்டையில நீ இடையில வந்தனா உன்னோட உயிரை பறி கொடுக்கறதுக்கு சமமானது. நெஞ்சு நிமித்தி நேரம் வரோட. ஆனா இங்க இன்னொரு ரகசியமும் இருக்கு. ஏன் இப்போ அதை தடுத்தான்? இவனா? இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ என்ன பண்ற? ஜாபூசா, அந்த தலையை பார்த்து ஏதோ கண்டுபிடிச்சாங்க. நான் என்னுடைய ஸ்டைல்ல இவன் கூட சண்டை போடுறேன். அதுக்கு அனுமதி கொடுங்க. நானும் தயாராகி இருக்கேன். கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்தே யாரையுமே அவன் கொல்ல விடல. சாபுசா யார் கொல்ல வந்தாலும் தடுத்துறான். அப்ப இதை உன் ஆசைப்படி செய்யணும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே ஆக்கு? எப்பவும் போல நீ மத்தவங்களுக்கு பாவம் பார்க்கற. என்ன மன்னிச்சிருங்க. பாவம் பார்க்கறானா? ஆமாம், அவன் சொன்னது சரிதான். என் உடல்ல இருக்கிற காயங்கள் கூட அவன் ஊசியை வச்சு உருவாக்குனதுதான். ஆனா அவன் முக்கியமான ஒரு இடத்தை கூட தாக்கல. ஆமாம். ஏன்? ஏன்னா நல்லவனாகிறான். அவன் என்ன அவமானப்படுத்த பார்க்கறானா? இதுதான் கடைசி எச்சரிக்கை. கண்டிப்பா உன்னுடைய முகத்திலேயே கிழிச்சு நான் உன்னை அழிச்சு காட்டுறேன், பாக்குறியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நருட்டோ வலைக்கு அவனை தோக்கடிக்க முடியுமா? கண்டிப்பா நான் அவனுக்கு உதவி பண்ணணும்னு மட்டும் யோசிக்காத. நீ ஹாக்குவை எதிர்த்து போனா கொஞ்சம் கூட யோசிக்காம நான் பிரிட்ஜ் பில்டரை கொண்டுட்டு போயிடுவேன். அவன் என்ன மடக்கிட்டான். காசுனாவையும் பாதுகாத்துக்கிட்டு அதே சமயத்துல நருட்டோவுக்கும் என்னால உதவி செய்ய முடியாது. சாகுரா திறமையானவதான், ஆனா ஜாபுசா கூட தனியா சண்டை போட முடியாது. கவலைப்படாத கக்காஷி, இங்கேயே நின்னு என்ன நடக்குதுன்னு பாரு. ரெண்டு பேரும் இந்த போட்டியில என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். நீ போட்டிருக்கிற மாஸ்கையும் உன் கதையையும் நான் நம்ப மாட்டேன். நீ ஜாபுசாவோடைய கூட்டாளி. உன் பேச்ச கேட்டு நாங்க மயங்கிடுவோம்னு நினைச்சியா? என்ன மன்னிச்சிரு. உன்னோட சென்சே சொன்ன மாதிரி எதிரி கவனிக்காத போது எதிர்பாராத விதத்துல தாக்குறது தான் ஷினோபி ஆர்ட். இப்படி செய்யறேன் தப்பா நினைச்சுக்காத. நீ சொன்ன மாதிரியே நீ எதிர்பார்க்காத நேரத்துல நான் தாக்குறேன். வேலைக்கு ஆகல. சாஸ்கே, நீ இருக்கிறத இன்னும் நான் மறக்கல.
மறக்கவும் மாட்டேன். உஷாரா இருக்கான் பாவன். சாஸ்கே எங்கதான் இருக்கானா? இதையும் இப்பதான் பாக்குறானே இவன். சில பேர் மரியாதையோட தோல்வியை ஒத்துப்பாங்க. இது கண்ணாடி வெளியே தெரிய மாட்டேன். தெரியும். சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. நீயும் அப்படிதான். நீ ஆசைப்படுற மாதிரி உன்னை கொன்னு இந்த சண்டையை முடிக்கிறேன். நீ எங்க போற? நீ கவலைப்படாத நருட்டோ. நான் வந்து உன் கூட சண்டை போடுறேன். ஓ திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து. அப்போ அவன் எக்கு தப்பா ஏதோ அடிச்சு பட்டுட்டு இது போல இது. இவன் என்னதான் பண்றான்? சொன்ன மாதிரி வந்துட்டான். திரும்பவுமா? உண்மையான ஹாக்கோ அங்க இருக்கான். சரி, நான் உன் பின்னாடி இருக்கேன். கண்ணி மேய்க்கிற நொடியில அவன் எப்படி இங்க இருந்து அங்க போனா? எப்படி? நான் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுது. உள்ளே வர முடியாது போல இருக்கு யாரும். மறுபடியும் என்ன நடக்குது? சாஸ்கேவோட நிலைமை மோசமா இருக்கு. எந்த பக்கத்துல இருந்து தாக்குதல் நடக்குதுன்னு கூட தெரியலையே. ஆமா. அவனால எப்படி இதெல்லாம் முடியுது? இது என்ன வகை ஜூட்சுனே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவனோட க்ளவுன்ஸ் அந்த கண்ணாடிலாம் உடைச்சாதான் வேலைக்கு ஆகும். எல்லாரும் ஒரே நேரத்துல ஊசியை வச்சு தாக்குறாங்க. ஆனா அவங்க ரொம்ப வேகமா இருக்காங்க. ஊசி எங்க இருந்து வருதுன்னு கூட எனக்கு தெரியல. அவன் பயன்படுத்துறது வெறும் க்ளோன் ஜூட்சுனா அதுக்கு இந்த பனி கண்ணாடி தேவைப்படாதே. இந்த கண்ணாடிகளை வச்சுதான் அவன் கண்டிப்பா தாக்குறான். ஷேடோ தான் எல்லாம். இப்ப நான் அடுத்ததா என்ன செய்யறது? சாஸ்கே, நருட்டோ, யோசிங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல உள்ள இருந்தோ வெளிய இருந்தோ அவனை தாக்கணும். அப்பதான் கண்ணாடி எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு ஐடியா கொடுத்துட்டாரு. ஆமா, ரெண்டு பேரும் எங்க இருக்கோங்கிறது முக்கியம். இப்ப நருட்டோவும் நானும் சரியான இடத்துல இருக்கோம். நான் இவனை இங்க இருந்து தாக்கும்போது நருட்டோ சரியா அவனை வெளில இருந்து தாக்குனானா இவனை சுலபமா தோக்கடிச்சிடலாம். சாஸ்கே, உன்னை காப்பாத்த நான் உள்ள வந்து. ஐயோ எனக்கு சொல்லக்கூடாதுடா. உள்ள வந்துட்டான். வெளியே தானே இருக்கு சொன்னாரு. எனக்கு தெரியாம நீ வரணும். உன்னோட நண்பனுக்கு தெரியாம இல்ல. கண்டிப்பா நீ ஒரு முட்டாள்தான். ஐயோ கிறுக்கா கிறுக்கா. முயற்சி பண்ணு. உன் பிரச்சனை தான் என்ன? உன்னை காப்பாத்துறதுக்காக தானே நான் உள்ள வந்திருக்கேன். ஏதாவது பிளான் பண்றானோ? பண்ணிட்டு பிளான் சொல்றான் அது வேற. நீ இப்படி சொதப்படுறது ஒண்ணும் புதுசு இல்லையே. உன் கூட பேச எனக்கும் விருப்பம் இல்ல. புரிஞ்சுதா? இந்த நருட்டோ கொஞ்சம் கூட அறிவே இல்லாத நீச்சல் பேர் பண்ணிடுவான் போல இருக்கு. ஐயோ இவனு சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கு. இங்க இருக்கிற கண்ணாடிகளை நான் ஒருத்தரே அழிச்சு காட்டுறேன். ஃபயர் ஸ்டைல். ஹேய், நீ என்ன அட்டாக்க பயன்படுத்துற? இந்த கண்ணாடி எல்லாம் பனியால செய்யப்பட்டிருக்கு. அப்படினா நான் என்ன நெருப்புதான். நீயே யோசி. ஃபயர் பால் ஜூட்சு. நல்ல ஐடியா தான். உருகுமா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா பக்கத்திலே தண்ணி இருக்கிறதுனால அவனால எடுத்துருக்க முடியும் போல. இது வேலைக்கே ஆகல சாஸ்கே. இது எல்லாத்தையும் உருக்கிறதுக்கு உனக்கு இன்னும் நிறைய நெருப்பு தேவை. என்ன பண்ண? அவன் எங்க இருக்கான்? எங்க இருந்து ரீடர் அட்டாக்க பயன்படுத்துறான்? இது எல்லாமே நகலா? உண்மை எதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இங்க இருக்கிற எல்லா அது கண்ணாடிகளையும் எதுவும் அசையவும் மாட்டேங்குது. கடைசி வர அந்த உண்மை உங்களுக்கு தெரியாது. ஓ அப்படியா? ஷேடோ க்ளோன் ஜூட்சு. இல்ல வேண்டாம். 100 கண்ணாடிகள் இங்க இருந்தாலும் 100 நாருட்டோவை வச்சு எல்லாத்தையும் அடிச்சு உடைப்பேன். நீ எங்க இருக்கங்கிற உண்மையும் தெரிஞ்சுப்பேன். ஐயா! வேலைக்கே ஆகல. மாறிட்டே இருக்கான். ஐயோ இவனுக்கு அடிப்படுது. இதோட எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டான். ஐயோ இந்த கண்ணாடி என்னுடைய ரிஃப்ளெக்ஷனை தான் காட்டுது. அதை வச்சுதான் நான் இவ்வளவு வேகமா நகர்றேன். இங்கிருந்து பார்க்கும்போது நீங்க ரொம்ப பொறுமையா நகர்ற மாதிரி தான் தெரியும். நான் அப்பவே நினைச்சேன் ஒரே தலைமுறைக்கு வர திறமை கெகே கெங்காய்.
கேகேங்காயா கேகேகேன்காய் அப்படின்னு என்ன? அது என்னோட ஷெரிங்கன் மாதிரி. அதை உன்னால கத்துக்க முடியாது. அந்த திறமை உன்னோட ரத்தத்திலே இருக்கணும். ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு இது ரத்தத்துல இருந்து தான் வரும். ஒரே கிளான்ல இருக்கிற எல்லா ரத்தத்திலையும் இந்த திறமை இருக்கும். அப்படின்னா ஆமா, அந்த ஜூட்ஸுவோட நகலை என்னால கூட உருவாக்க முடியாது. அதை அழிக்கிறதுக்கும் வழி கிடையாது. அவளை இப்ப தடுக்கவும் முடியாது. ஐயோ கக்காஷி எப்படி சொன்னா? என்னால இதை புடைக்க முடியல. ஆனாலும் பரவாயில்ல, அவனால இதை தடுத்து நிறுத்த முடியாது. முயற்சியை கைவிட மாட்டேன், தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். என்னுடைய கனவு நிறைவாகிறதையும் யாராலையும் தடுக்க முடியாது. என் கிராமத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பா என்ன ஒரு நாள் மதிப்பாங்க. மிக சிறந்த ஹோகாகேவா ஆகணும். கனவுகள் இந்த பொடியை நான் பார்க்க பாவமா இருக்கு. உன்னை யாரும் சேர்த்துக்கலையா? பனிக்காலம் முடியறதுக்கு முன்னாடி நீ செத்து போயிடுவ. உனக்கு நீ எந்த ஒரு கனவுகளும் இருக்காது. உங்களுடைய கண்கள் பார்க்க அப்படியே என்னுடைய கண்கள் மாதிரியே இருக்கு. நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டின்னு வந்துருக்கிறேன். இதுல பலி அதிகமா இருக்கு. எனக்கு உங்களை கொல்ல விருப்பம் இல்லை. ஆனா தொடர்ந்து நீங்க போராடினா உங்களை கொல்றதை தவிர வேற வழி இல்லை. என் மனசுல இருக்கிற அன்பையும் தான் நான் சேர்த்து கொள்ள வேண்டியதா இருக்கும். அப்படிதான் எல்லா ஷினோபிஸும் இருக்கணும். அப்புறம் என் மனசுல அன்பே இருக்காது. என்ன பண்ணாலும் சரி, இந்த பிரிட்ஜில் தான் நம்மளுடைய கனவுகள் எல்லாம் சதஞ்சு போகும். இப்போ நான் என்னுடைய லட்சியத்துக்காக தான் சண்டை போடணும். உங்களுடைய லட்சியத்துக்கு நீங்க சண்டை போடுற மாதிரி தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தருக்காக நான் சண்டை போடுறேன். அவருக்காக நான் சாகவும் தயாரா இருக்கேன். அப்படி செஞ்சாதான் அவரோட கனவு உண்மையாகும். அதுதான் என்னுடைய கனவும். சாபஸோட கனவு தான் கனவு நினைச்சேன். தேவைப்பட்டா நான் ஒரு ஷினோபியா மாறி உங்க எல்லாரோட உயிரையும் கண்டிப்பா பறிப்பேன். அவனோட நன்றியை அவன் காட்டுறான். இந்த எபிசோடு கொஞ்சம் சீரியஸாக தாங்க போகுது. ரொம்ப த்ரில்லிங்காக போகுது. ஏன்னா புதுசாக இப்போ வராங்களா, அந்த ஆக்கோ அந்த கேரக்டர், அந்த மாஸ்க் போட்ட பையன், அவன் எக்கச்சக்க வித்தை கற்று வச்சுங்க. ஏதோ ஒரு வித்தனா ஓகே, அவன் அந்த வாட்டர் குளோன் யூஸ் பண்ணுறான், ஐஸ் கட்டி பண்ணுறான், என்னென்னமோ வித்தெல்லாம் பண்ணுறான். ஒன்றும் புரியல. கக்காஷியே அவனை பார்த்து மிரண்டு போயிட்டாரு. ஸோ அவருக்கே ஒரு மாதிரி இருக்குன்னா அந்த பசங்க எப்படி அவனை டேக்கிள் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனால் அவன் ஒரு மாதிரி நல்லவனாகவும் தெரியுறான். அட் டைம் வந்து இதுவும் இருக்கான். ஹாக்கோ எப்படின்னா இறக்கமுள்ள எதிரியா இருக்கான். அது நல்லவன் தான், ஆனால் தன்னை காப்பாற்றினவனுக்காக அது எந்த எக்ஸ்ட்ரீமா இருந்தாலும் சேர்த்துக்க ரெடி அப்படின்னு ஒன்று இறங்கி நிற்கிறான். எனக்கு அதில் இன்னொன்று விஷயம் எப்படின்னா, இப்போ அங்கே சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த எதிரெல்லாம் இருக்கும்போது கக்காஷி வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது. அது பசங்க ஃபஸ்ட்டு அவங்க திரும்ப இப்போ என்ன சொல்ல, சாபுசாக்கும் ஆக்கோ வந்து என்ன பண்ணுறான்னு பார்க்கணுன்னு ஆர்வம். அதேமாதிரி கக்காஷிக்கும் நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க ஆர்வம். ஸோ ரெண்டு பேருமே அந்த பசங்க என்ன நம்ம தெரியும், நம்ம ட்ரைனிங் கொடுத்தது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ தடுக்க போனாலும் நான் அவனை கொண்டுடுவேன்ட்டு மிரட்டி சாபுசா நிற்க வச்சிருக்கேன். அதனால கக்காஷியும் பாசவே முடியல. ஸோ இந்த பசங்க என்னதான் பண்ணுறாங்க, யாருக்கு திறமை இருக்குன்னு காட்டுறதுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சண்டை முடிஞ்சதா இந்த பெரியவங்க சண்டை வரும் போல இருக்கு. ஆனால் இது எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. சாசுகி நருட்டோ ரொம்ப கஷ்டம், என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆமாம், அவன் வந்து ஆனால் நிறைய டைம் யோசிக்கிறான் கொல்லக்கூடாதுன்ற. இப்போ சாஸ்கேவும் பார்த்தீங்கன்னா கீரி தான் வர்றான், எதுவுமே முக்கியமான இடத்துல தாக்கலன்ட்டு. அதே மாதிரி நருட்டோவும் ஏற்கனவே பேசி நினச்சா அதான் சொன்னான், அந்த இடத்துலையே அவனை கொன்று இருக்கலாம், பட் கொல்லலை. இப்பயும் வந்து இவ்வளோ சான்ஸ் கிடச்சும் கொல்லாமல் இன்னமும் வந்து என்னுடைய டார்கெட் அந்த பிரிட்ஜ் பில்டர் தான், அவர் கொல்றது தான் சாபுசா வந்திருக்காரு. அந்த வேலையை மாதிரி தான் நான் பண்ணுறேன். நீங்கள் யாருமே எனக்கு எதிரி கிடையாது, எனக்கு நீங்கள் தேவையும் கிடையாது. சாபுசாவோட என்ன தாட் இருக்கோ அதுதான் என்னோட தாட்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன்னா சின்ன வயசில் அவன் தனிமையாக இருந்தது இவன் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான்றதுனால விசுவாசமாக இருக்கான். அதுக்கு மட்டும் வேலை செய்யணும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்லேருந்தே இப்போது அந்த இவன் வில்லன் வரப்போ கூட கத்தி எடுத்து சாபுசா கொல்றப்பையும் தடுத்தான், இங்கேயும் தடுத்தான், எல்லாத்தையும் தடுத்துட்டு யாருமே அவன் கண்ணு முன்னாடி யாரையுமே கொல்ல விடாம தான் பார்த்துக்கிறான். பட் இப்போ விசுவாசத்தில் என்ன பண்ணுவான்னு தெரியல, இந்த பக்கம் நிற்பானா இல்லை அவன் மனசாட்சிக்கு நிற்பானான்றது சொல்லிட்டானே. அன்பு கொண்டுட்டு அவனுக்கு பண்ண வேண்டியதாக இருக்கும் எண்டில் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான்.
அந்த மாதிரி அவனை வந்து நரோட்டோ வந்து தன்னை ஒரு ஆளாக பார்க்குறான். என்ன மாதிரி தானே அவனும் அந்த மாதிரி தனிமையில் இருந்திருக்கான், அவனும் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ இவனும் அந்த மாதிரி நல்லா சண்டைக்கு கூப்பிட்டது கூட எனக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு. இப்போ சாஸ்கே வந்து எப்படி எடுத்துக்கிறான்னா, அவன் வந்து தன்மானத்தில் விளையாடுறமே எடுத்துக்கிறான். கொல்லக்கூடாதுன்னா நான் உன்னோட கம்மி நினச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அதை கௌரவமாக பார்க்குறான். அப்படி அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேற மாதிரி பார்க்குறான். இப்போ இந்த நருட்டோ பையன் ஆனால் இங்கேயே வந்து பந்தா மாட்டான், கொஞ்சமாவது எதுவுமே பிளான் பண்ண மாட்டேன்றான். வராக்கா அதுக்குள்ளே அவசரப்பட்டு ஷேடோக்குள்ளே நான் அவங்க முன்னாடி காமிச்சிட்டா இதான் வந்துன்ட்டு. அதே மாதிரி வெளியே நின்று சண்டை பார்க்க கக்காஷி தெளிவாக சொன்னார், வெளியே உள்ளேருந்து சண்டை போடுங்கன்னா கணக்குன்னு அந்த உள்ள உக்காந்துக்கிறார். ஐயா என்ன பண்றது அவனை வச்சு? இல்லை வெளியே தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நீ பண்ண போகிறது முன்னாடியே சொல்லாதடா, நான் உள்ளேயும் போயிட்டு நான் ஷேடோ கிளாஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு திரும்ப அதே தான் பண்ணுறாங்க. அவன் ஏதோ கொஞ்சம் ஆர்வ கோளாறுன்றது இருக்குதா, எல்லாம் அவனுடைய பவர் எல்லாமே டக்கு டக்குன்னு வெளியே காமிச்சிட்டா இனிமே அது ஈஸியாக டேக்கிள் பண்ணுறோம். இவனுக்கு இதெல்லாம் இருக்கு போலன்ட்டு அதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அது பண்ணக்கூடாது, அவன் பண்ணிட்டே இருக்கான். என்ன இவனை சமாளிக்கிறது ஒன்று பக்கம்னா அவனையும் சமாளிக்கணும். என்ன பண்ண போறாங்கன்னு அடுத்த எபிசோட் தான் பார்க்கணும். ஓகே, இதோட வீடியோ நம்ம முடிச்சுப்போம். மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.